Together.
லைட் வாங்கிறதுக்கு முன்னாடி
சரி பாருங்க. जय जनार्दना कृष्ण राधिकापते जन विमोचना कृष्ण जन्ममोचना जय जनार्दना कृष्ण राधिकापते जन विमोचना कृष्ण जन्ममोचना
நாங்களே இருட்டே ஹாய் பெடி யார் அவன் இவ்வளோ வேலையா இருக்கா இது அமெரிக்கா ஃப்ரெண்டு டாடி எங்கிருந்து அந்த ஃப்ரெண்டுலாம் கண்டுபிடிக்கிற எல்லாம் ஃபேஸ்புக்ல இருந்துதான் முதல்ல ஃபேஸ்புக் பேசுடா அதுக்கு ஃபேஸ்புக்கை பார்த்து பேசிக்கிற நீங்களும் ஃபேஸ்புக்கு வாங்க சேட் பண்ணுங்க நல்லா திருத்துவேன் உன்னை பார்த்தா மாடியிலேருந்து கீழே குதிச்சிடலாம் போல ப்ளூ வேல் கேம் ஆடுங்க டாடி அதுவும் உங்களை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுடும் உன்னால திருத்தவே முடியாதுடா ஐயோ ஃபோன்ல சார்ஜ் காலாச்சு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்பா எப்பப்பா கரண்ட் வரும் பூமியில இருக்க மக்களை பாட்டா தண்ணி இல்லாம சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படுறாங்க என்னடா ஃபோன்ல சார்ஜ் காலாச்சு மத்த பண்ணுகிற ஐயோ 2 ஃபோன்ல சார்ஜ் காலாச்சு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்பா எப்பப்பா கரண்ட் வரும் 4 நாள் கழிச்சு தான்ப்பா கரண்ட் வரும் உங்க யார்கிட்டயாவது ஃபோன் இருக்கா என் ஃபோன்ல சார்ஜ் காலாச்சு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது ஐயா பையன் செல்போனுக்கு அடிமையாயிட்டானே நான் இப்போ என்ன அண்ணா டாக்டர் நரேஷ்குமாருங்களா ஆமா நீங்க யாரு சார் என் பேர் பிச்சுமத்தி என் பையன் செல்போனுக்கு அடிமையாயிட்டான் அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார் நீங்க பையனை கூட்டிட்டு வாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சரிங்க சார் அங்க அட்மிஷன் போட இடம் இருக்குங்களா இருக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க ஓகே சார் பாப்பா நம்ம வெளியே போலாம் பா வெளியே போனா சார்ஜ் இருக்குமாப்பா இருக்கும்பா ஏய் கமிங் சார் எஸ் கமிங் யாருப்பா இது செல்போன் கடையே வச்சிருக்கோம் சார் இதான் சார் என் பையன் காத்துட்டு ஃபேஸ்புக்கு ஒன்று இன்ஸ்டாகிராமுக்கு ஒன்று யூடியூப்னு ஒன்று வச்சுங்கிறான் சார் இப்போ வாட்ஸ்அப்புக்கு ஒன்று மறந்துது ஏன் சும்மா இல்லை உங்களுக்கு பெருமை யாரியா ஃபஸ்ட் டைம் செல்போனில் போய் டஸ்ட்பினில் போட சொல்லுங்க சரிங்க சார் காத்துமுத்து அந்த செல்போன்ல திரும்ப டஸ்ட்பின்ல போட்டுருப்பா பாப்பா ப்ளீஸ் பா போட்டுருப்பா ஓகே சரிங்க சார் நான் கிளம்புறேன் என் பையன் சரியான கால் பண்ணி கூப்பிடுங்க சார் அதுக்கும் செல்போனா நேரில் வந்து பாருங்க ஓகே சார் எல்லாம் போன டஸ்ட்பின்ல போட்டுட்டியா போட்டுட்டேன் சார் ஓகே சார் போன வச்சிருக்கியா அது இல்லாம நான் சாப்பிடவும் தூங்கவும் மாட்டேன் சார் இப்போ நீ செல்போனை கேட்டு டஸ்ட்பின்ல போனா நீ ஏன் ஒரு நாள் டஸ்ட்பின் போயிடுவேன் ஓகே சார் நான் போட்டுறேன் சார் செல்போன் அடிமை நம்பர் 1 வந்துட்டேன் முருகேஷ் ஐ அம் செல்ஃபி மேன் செல்போன் அடிமை நம்பர் 2 I am Gopal. I like to play game. Free Fire, PUBG, that எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்போன் அடிமை நம்பர் 3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் தான் தண்டபாணி ஃபோன் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க மக்களே இந்த குழந்தைங்க செல்ஃபோனுக்கு எப்படி அடிமையாக இருக்காங்க அதனால உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு தேவையில்லாமல் பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க இதை நான் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இது ஐபோனா ஐபோன் சார் என்னை காப்பாற்றுங்க சார் நான் இனிமேல் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார் நான் தெரிஞ்சுட்டேன் சார் சார் நான் இனிமேல் செஞ்சுட்டே இருக்க மாட்டேன் சார் சார் நான் இனிமேல் கேம் விளையாட மாட்டேன் சார் நான் இனிமேல் ஃபோன் பேச மாட்டேன் சார் கேட்டுக்கிறேன்
Good job. Good.
எஸ் தியாஸ்டி, யூ ஜாஸ்னவி, ஜி கமல்யா, பி சமிக்ஷி மற்றும் எஸ் சிவானி. தேங்க்யூ.
ஐயா, நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் தான் நிலா. என் பெயர் எஸ் பி ரஷ்மி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் தான் காற்று. என் பெயர் வி பிரித்யஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் தான் நெருப்பு. என் பெயர் கோ காவியஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் தான் ஆகாயம். ஐம்பூதங்கள் பற்றிய விழிப்புணர்வு. மலைமுகடுகளின் கீழே பச்சை பசேல் புல்வெளி. மலைமுகடுகளின் கீழே பச்சை பசேல் புல்வெளி. வெண்மேகம் கணிந்து கார்மேகமாகி குளிர்விக்கா வருது. வெண்மேகம் கணிந்து கார்மேகமாகி குளிர்விக்கா வருது. கதிரவனும் தணிந்து இளஞ்சுட்டை பாய்ச்சி இதமாக்கி விடுது. கதிரவனும் தணிந்து இளஞ்சுட்டை பாய்ச்சி இதமாக்கி விடுது. இயற்கையின் அதிசயத்தில் அனைத்தும் இங்கே ஒத்திசைவாய் நடக்கின்றன. இயற்கையின் அதிசயத்தில் அனைத்தும் இங்கே ஒத்திசைவாய் நடக்கின்றன. எத்திசை சென்றாலும் மனதை மகிழ்வித்து செல்கின்றேன். எத்திசை சென்றாலும் மனதை மகிழ்வித்து செல்கின்றேன். நான் தான் இயற்கை எண்ணெய். நான் ஐம்பூதங்கள் ஆகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கிறேன். நான் பச்சை பசேலாய் இருந்தேன். இப்போது என்னாலே என்னை பார்க்க முடியலை. எங்கே பார்த்தாலும் புகையாயிருக்கிறது. பச்சை நிறமே மாறிவிட்டது. அந்த கால மனிதர்கள் என்னை தூய்மையாக வைத்திருந்தனர். இப்போது நீங்கள் என்ன பாடுபடுத்தி விட்டீர்கள். என் பிள்ளைகளாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மோசடைந்திருப்பதால் நான் நேரில் வந்து என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதலில் நான் நீரிடம் சென்றதும் குறைகளை கேட்கிறேன். தூய்மையாக இருந்த நீ ஏன் இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறாய்? உன் குறைகளை கூறு. பொழிவேன் மழையாய் எழுவேன் ஊற்றாய். பொழிவேன் மழையாய் எழுவேன் ஊற்றாய். விழுவேன் வீழ்ச்சியாய் தவழ்வேன் நதியாய். விழுவேன் வீழ்ச்சியாய் தவழ்வேன் நதியாய். ஓடுவேன் ஓடையாய் நிற்பேன் குளமாய். ஓடுவேன் ஓடையாய் நிற்பேன் குளமாய். உறங்குவேன் அணையாய் அலைவேன் கடலாய். உறங்குவேன் அணையாய் அலைவேன் கடலாய். வரமாய் வருவேன் வரப்பாய் வருவேன் தட்டிரெண்டும் நான். இயற்கை அட்டையே நான் தேகத்திருந்து சிறு சிறு துளிகளாக இம்மண்ணில் விழும் வரை நான் தூய்மையாகத்தான் இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறு, குளம், குட்டை, நீரோடையாக சென்றேன். என்னை அசுத்தம் செய்பவர்கள் இந்த மனிதர்கள் தான். என் மீது ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி அசுத்தம் செய்கின்றன. இந்த அசுத்தம் நிறைந்த நீரை குடிப்பதால் மனிதர்களுக்கு பலவிதமான நோய்களை உருவாக்குகிறேன். இதற்கு யார் காரணம்? நான் அல்ல, மனிதர்களாகிய இவர்கள் தான் காரணம். இதற்கு யார் காரணம்? நான் அல்ல, மனிதர்களாகிய இவர்கள் தான் காரணம். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் பாரின்றி அமையாது ஒழுக்கு என திருவள்ளுவர் எழுதியுள்ளார். எனவே நான் இல்லாமல் அனைத்து தமிழ் பாட முடியாது. நீர் பலம் ஒரு நாட்டில் ஆணை வேறாக இருக்கிறது. அதை உணராமல் தண்ணீரை வீணாக்குவதால் நாடே பாலைவனமாகிவிடும். மனிதர்களாகிய நீங்கள் என்னை மாசடைய செய்யாதீர்கள். மனிதர்களாகிய நீங்கள் என்னை மாசடைய செய்யாதீர்கள். நீர் சொன்ன காரணங்களை கேட்டீர்களா? நீர் இல்லாமல் இன்று மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். தண்ணீரை வீணாக்காதீர்கள். நீர் சொன்ன காரணங்களை கேட்டீர்களா? நீர் இல்லாமல் எந்த ஒரு உயிரினும் உயிர் வாழ முடியாது. எனவே நீரை மாசுபடுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து நான் நிலத்திடம் சென்றதும் குறைகளை கேட்கிறேன். பச்சை பசேல் என்று எங்கும் பசுமை நிறைந்த நீ ஏன் இவ்வளவு வறண்டு இருக்கிறாய்? அது ஏன் என்று என்னிடம் கூறு. நீரும் என்னுள் நெருப்பும் என்னுள். நீரும் என்னுள் நெருப்பும் என்னுள். வளமும் என்னுள் பலமும் என்னுள். வளமும் என்னுள் பலமும் என்னுள். அதிர்வும் என்னுள் வேறும் என்னுள். அதிர்வும் என்னுள் வேறும் என்னுள். வெறுமடலும் என்னுள் வெறுமடலும் என்னுள். எண்ணில் மலர்ந்து என்னுள் மறையும். எண்ணில் மலர்ந்து என்னுள் மறையும். உன்னை உணர்ந்தே என்னை பணிந்து. உன்னை உணர்ந்தே என்னை பணிந்து உலகம் ஒய்யும். நான் தான் நிலம். இயற்கை அன்னையே மனிதர்களையும் தாவரங்களையும் நீரையும் என்னுள் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக கட்டி வளர்த்து வந்த
மரங்களையும் சில மணி நேரங்களில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடையாமல் இருக்க தண்ணீரை குறிஞ்சி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் அதை ஆழ்துளை போட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். ஆகையில் நான் வெப்பமடைந்து பூகம்பமாக வெடிக்கிறேன். நிலம் சொன்ன காரணங்களை கேட்டீர்களா? அதிகளவு மரங்களை நட்டு மண் வளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நான் காட்டிடம் சென்ற குறைகளை கேட்கிறேன். உன் குறைகளை கூறு. தென்றலாய் தவிழ்வேன், வசந்தமாய் வீசுவேன். தென்றலாய் தவிழ்வேன், வசந்தமாய் வீசுவேன். மாடையாய் குளிர்வேன், சூரியாய் அறைவேன். மாடையாய் குளிர்வேன், சூரியாய் அறைவேன். சாரலாய் தெளிப்பேன், புயலாய் பொங்குவேன். சாரலாய் தெளிப்பேன், புயலாய் பொங்குவேன். அனலாய் தகிப்பேன், சுழலாய் சுற்றுவேன். அனலாய் தகிப்பேன், சுழலாய் சுற்றுவேன். மூச்சாய் வாழவே காற்றாய் வருவேன். மூச்சாய் வாழவே காற்றாய் வருவேன். நான் தான் காற்று, இயற்கை எண்ணெய் இலை பாரு நிழல் தருவேன். நீ மரங்களை வெட்டி வழி தருகிறாய். இலை பாரு நிழல் தருவேன். நீ மரங்களை வெட்டி வழி தருகிறாய். ஒரு காலத்தில் நான் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிவேன். ஆனால் இப்போது எனக்குள்ளைக்கும் பிராணவாயு குறைந்து கருமநில வாயு அதிகமாகிவிட்டது. தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் புகை, வாகனங்கள் புகை மற்றும் காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்களாக புகை மண்டலமாக காட்சியளிக்கிறேன். டயர்கள் எரிப்பதால் ஒரு புகையன் அனைத்தும் என்னோடு தானே கலக்கிறது. புகை நமக்கு பகை என்று சொன்னால் மட்டும் போதுமா? அதை மனிதர்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டாமா? புகை நமக்கு பகை என்று சொன்னால் மட்டும் போதுமா? அதை மனிதர்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டாமா? காற்று சொன்ன காரணங்களை கேட்டீர்களா? காற்று இல்லாமல் எந்த ஒரு உயிரினும் வாழ முடியாது. எனவே காற்றை மாசுபடுத்தாமல் மரங்களை நட்டு தூய்மையான காற்றை பெறுவோம். அடுத்து நான் நெருப்பிடம் சென்ற குறைகளை கேட்கிறேன். நீ ஏன் இவ்வளவு வானலாகி இருக்கிறாய்? உன் குறைகளை கூறு. விளக்கின் ஒளிர்வேன், அடுப்பில் எரிவேன். விளக்கின் ஒளிர்வேன், அடுப்பில் எரிவேன். காற்றில் அலைவேன், கதிரின் வெயிலாய். காற்றில் அலைவேன், கதிரின் வெயிலாய். இருட்டின் வழியாய் குளிரில் இதமாய். இருட்டின் வழியாய் குளிரில் இதமாய். இறுதியில் நீராய் தத்துவம் உரைத்தேன். இறுதியில் நீராய் தத்துவம் உரைத்தேன். நீராகும் நெருப்பாகிய நான் இயற்கை எண்ணெயே பூமிக்குள் தீக்குளம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். நிலத்தின் நீரை ஆவியாக்கி மழையை தருபவளும் நானே. மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். மனிதர்கள் டயர் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கும் போது நான் காற்றில் கலந்து பல நோய்களை உருவாக்குகிறேன். இதற்கு மனிதர்களாகிய நீங்கள் தான் காரணம். இதற்கு மனிதர்களாகிய நீங்கள் தான் காரணம். நெருப்பு சொன்ன காரணங்களை கேட்டீர்களா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எனவே நெருப்பை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள், அழிக்க பயன்படுத்தாதீர்கள். அடுத்து நான் அகாய்த்திடம் சென்ற குறைகளை கேட்கிறேன். நீலவானில் வெண்மேகங்களை சுமந்து நீ ஏன் இவ்வளவு கருமையாக இருக்கிறாய்? உன் குறைகளை கூறு. பூமிக்கு போர்வையாய் பறவைக்கு சாலையாய். பூமிக்கு போர்வையாய் பறவைக்கு சாலையாய். வானவில்லுக்கு கூந்தலாய் மேகத்திற்கு மேடையாய். வானவில்லுக்கு கூந்தலாய் மேகத்திற்கு மேடையாய். பொழுதுக்கொரு நிறமாய் மனதிற்கொரு உவமையாய். பொழுதுக்கொரு நிறமாய் மனதிற்கொரு உவமையாய். இறை தத்துவத்தின் விளக்கமாய் நிறைந்து நின்றேன். இறை தத்துவத்தின் விளக்கமாய் நிறைந்து நின்றேன். நான் ஆகாய தேவி, இயற்கை எண்ணெயே கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது. காற்று மனிதர்களால் மாசடைவதால் எனக்கும் காற்று மண்டலத்திற்கும் இடையே உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலில் இருந்து நீர் ஆவியை மேகமூட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கரும்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதர்களால் செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் என் வான மண்டலத்தையே சீரழிக்கிறது. இப்படியே போனால் நான் மழை துளிகளுக்கு பதிலாக அமில மழையை பெய்ய செய்வேன். ஆகாயம் சொன்ன காரணங்களை கேட்டீர்களா? மனிதர்களே, ஐம்புலங்களையும் நாம் மாசுபடுத்தாமல் பார்த்துக் கொள்ள
நடனத்தின் வாயிலாக தங்களுக்கு சமர்ப்பிக்க வருகிறார்கள் எமது பள்ளியின் மாணவர்களான ஆர்.எஸ். தேவதர்ஷன், ஜி. முகில், ஜி. மொழிச்செல்வன், வி. பிரகதீஷ் மற்றும் ஒய். ரிதீஷ். அனைவரும் தங்கள் கரகோஷங்களை எழுப்பி உற்சாகமாக அவர்களை வரவேற்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா. கண்ணார முதற்கடலே ஓற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி ஓற்றி ஆராத இன்பம் அருளும் மலை ஓற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா. உன்னப்பன் அல்லவா, உன்னம் பலத்தவா, உன்னப்பன் அல்லவா, உன்னம் பலத்தவா. என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா. உன்னப்பன் அல்லவா, உன்னம் பலத்தவா, உன்னப்பன் அல்லவா, உன்னம் பலத்தவா. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய மாறனே அம்பலவாணனே, ஆடிய மாறனே அம்பலவாணனே. நாட கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா. உன்னப்பன் அல்லவா, உன்னம் பலத்தவா, உன்னப்பன் அல்லவா, உன்னம் பலத்தவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு பின்னாடி தெரிஞ்சோம் தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழனை அடையாளப்படுத்தி வேற எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. தமிழரின் குணங்களை சொல்லும் வகையில் நமக்காக நடனமாட வருகிறார்கள் நமது பள்ளி 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் PD அஸ்வின் ராஜா, S சிவிஸ்ரீனி, D வேதகிரீஸ்வரன், L சஞ்சய், P சஞ்சயராம், M சாய்சரன், G மோனீஸ்வர். வெல்கம் டு ஆல். தேங்க் யூ.
இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. மச்சான், it's a long way to go.